பாகிஸ்தானில் களமிறங்கி இருக்கக்கூடிய ஈரானியர்கள், கதரும் அமெரிக்கா, இருளில் மூழ்கிய இஸ்ரேல், அலறி துடிக்கும் அமெரிக்கா, அது மட்டும் இல்லாம போர் சூழலில் ட்ரம்பினுடைய மனைவியா இருக்கக்கூடிய மெலானியா இன்னைக்கு எப்ஸ்டீனுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார். அயர்லாந்தில் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானம், இந்தியாவிற்கு பறந்திருக்கக்கூடிய ஈரானுடைய விமானம், பேச்சுவார்த்தையை தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை செய்யக்கூடிய UAE, இப்படி பல்வேறுபட்ட தகவல்கள் தான் ஆதாரங்களோடு கள நிறுவனங்கள் இருக்கக்கூடிய வீடியோக்களோட தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவு நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இன்னைக்கு உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஈரானும் அமெரிக்காவும் செய்ய இருக்கக்கூடிய ஒப்பந்தம் பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத்ல நடக்குது. இந்த ஒப்பந்தத்துக்காக அமெரிக்காவுடைய தரப்பிலிருந்து JD வான்ஸ், விட்காஃபர் மற்றும் குஷ்னர் மற்றும் கூப்பர் இவங்கெல்லாம் 4 பேர் போயிருக்கிறாங்க. ஈரானுடைய தரப்பிலிருந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அராக்சியா, சபாநாயகராக இருக்கக்கூடிய கலிபாஃப், அது மட்டும் இல்லாம அவர்களுடைய துணை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரவான்சி, இப்படி பல பேர் இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக இன்னைக்கு இஸ்லாமாபாத்துக்கு போயிருக்கக்கூடிய சமயத்துல தான் நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய பல தகவல் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷரீப் என்ன சொல்றாருன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துல லெபனான் உண்மையிலேயே இருக்கிறாங்க, லெபனான் இல்லாம இல்ல. கடந்த முறையே நாங்க போர் ஒப்பந்தத்தில் லெபனானை சேர்த்து தான் வச்சிருந்தோம், ஆனா அமெரிக்கா அத்துமீறி தாக்குதல் நடத்திருச்சுங்க அப்படின்னு சரி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல, பாகிஸ்தானுடைய பிரதமர் சரி பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல தான் JD வான்ஸ் அங்க போயிருக்காரு அப்படிங்கிற தகவல் கிடைக்குது. இப்ப போன உடனே அங்க என்ன மாதிரியான ஒப்பந்தத்தை இன்னைக்கு ஈரான் சொல்றாங்க? நாங்க சொல்ற ஒப்பந்தம் நீங்க கேட்கணும். கடந்த முறை நடந்த ஒப்பந்தம், வியட்நாம், ஜெனீவா, ஓமான் நடந்த ஒப்பந்தம்ல என்ன அமெரிக்காக்காரன் என்ன அழுத்தத்தை கொடுக்கிறானோ அதை ஈரான் ஏத்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, நாங்க என்ன சொல்றோமோ அதை தான்டா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நீங்க பார்க்கலாம், இவங்க ஈரானை போர் தொடுக்கிறதுக்காக சொன்ன காரணம் என்ன? ரிஜிம் சேஞ்சு. அது மட்டும் இல்லாம மக்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்படுறாங்க, நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, யுரேனியத்தினுடைய செறிவூட்டலை ரொம்ப அதிகமா வச்சு அணுகுண்டை தயார் பண்ணி எங்க மேல போட்டுருவாங்க. அணுகுண்டு போட்ட இவன் தான், அமெரிக்கா தான். ஹிரோஷிமா நாகசாகில குண்டு போட்ட இவன் தான் அணுகுண்டை போட்டுருவாங்க அப்படின்னு கதையை சொல்லிக்கிட்டு போன இவங்க இப்ப ட்ராக்கே மாறி எப்படி நிலை இருக்குன்னு சொன்னா, ஈரான் தங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்துறாங்க. நாங்க தான் இந்த போர் நிறுத்தத்துடைய ஒப்பந்தத்துடைய ஷரத்தை நாங்க தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அவருடைய கோரிக்கையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. முதல்ல 4 கோரிக்கை ரொம்ப வலுவா வச்சிருக்கிறாங்க. அதுல முதலாவது கோரிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, லெபனான்ல இருக்கக்கூடிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அவங்க எங்கெல்லாம் ஒரு பகுதியாக தான் நாங்கள் கருதுறோம், நீ போர் நிறுத்த ஒப்பந்தம் எல்லாத்துக்கும் சேர்த்து தான், எல்லா முனைகள்லையும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ லெபனான் அட்டாக் பண்ணியிருக்க, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது என்கிற ஒரு காரணத்தை சொல்லி போர் நிறுத்தம் எல்லா இடத்துலையும் வரணும், நிரந்தரமா வரணும், ஒரு மக்களை அச்சுறுத்தி கொள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. அதே மாதிரி அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த போர் நிறுத்தமானது என்னென்னலாம் பெற்று தரணும்னு சொன்னா, எங்களுக்கு இதுக்கு முன்னாடி பொருளாதாரத்தை போட்டு எங்களுடைய பணத்தெல்லாம் நீ புடுங்கி வச்சிருக்கிற, அந்த பணம் மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கோடி முதல் 12 லட்சம் கோடி வரைக்கும் ஈரானியர்களுடைய பணம் எங்க இருக்குன்னா வெளியில இருக்குதான். எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சவுத் கொரியால 6 to 7 பில்லியன் USD அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் என்னன்னா ஆயில் கொடுத்த பணமா. அதே மாதிரி ஈராக்ல 10 முதல் 11 பில்லியன் டாலர் இருக்கு, சைனால 20 முதல் 30 பில்லியன் டாலர் இருக்கு, ஜப்பான்ல 1 to 2 பில்லியன் டாலர் இருக்கு, கத்தார்ல 6 பில்லியன் டாலர் இருக்கு. இது மாதிரி 80கள்ல இருந்து 1980கள்ல இருந்து தடை போட்டு வச்சிருந்தேல, முடக்கம் பண்ணி வச்சிருந்தேல, அந்த பொருளாதாரத்தை எல்லாத்தையும் நீ என்ன பண்ணு சொன்னா நீக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அவங்க வச்சிருக்கிறாங்க. இதற்கு அமெரிக்கா அதை கேட்ட உடனே JD வான்ஸ் உட்பட, அதே மாதிரி ட்ரம்புடைய மருமகன் குஷ்னர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன் உட்பட பதறி போன மாதிரி ஒரு நிகழ்வு தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இந்த கோரிக்கையை ஈரான் வச்சிருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடி அவங்க சொல்லக்கூடிய கோரிக்கை என்னன்னா, முன்னாடி தடை செஞ்சு வச்சிருந்தது, அதுக்கப்புறம் எங்களுக்கு தடை போடுறேல,
ஏன்னா எப்படிப்பட்ட தடைலாம் ஈரான் மேல போட்டிருந்தாங்கன்னு சொன்னா, ஸ்விஃப்ட்னு ஒரு தடை. அதாவது உலக நாடுகள்ல இருந்து எங்க அனுப்புனாலும், நான் சொல்றேன் இந்த ஸ்விஃப்ட்ங்கிறத கார் இல்லைங்க, இது பேங்க் செக்டார்ல இருக்கக்கூடிய ஒரு தகவல். யாரெல்லாம் பேங்க்ல ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த ஸ்விஃப்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ ஃபாரின்ல இருந்து நம்மளுக்கு யாராவது பணம் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னா, அந்த பணம் வர்றதுக்கு இந்த ஸ்விஃப்ட்ங்கிற வழியாவை தவிர வேற வழியில வர முடியாது. அது அங்கீகாரம் கொடுத்தாதான் பண்ண முடியும். இதனுடைய அங்கீகாரம் எல்லாம் இந்த குளோபல் எக்கனாமிக்ல யார் வச்சிருக்கானா, அமெரிக்காக்காரன் தான் எல்லாத்தையும் தன் கையில வச்சிருக்கானா. அது மட்டும் இல்லாம எல்லாமே யூஎஸ்டிலேயே வச்சிருக்கிறானா. இத மூலியமா ஈரானுக்கு தடை போட்டு வச்சிருக்கிறான். அதாவது கடந்த முறை உள்ள தடை தனி, அதுல வச்சிருக்க பணத்தெல்லாம் எங்களுக்கு கொடு, இப்ப போட்டிருக்கேல, இப்ப போட்டு எங்க தடையை வச்சிருக்கேல, இந்த தடையை நீ நீக்கணும். அதே மாதிரி எங்க பேங்க்ல ஷிஃப்ட் பண்ற அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு நீ கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய பேங்க்ல ஒரு பேங்கா இருக்கக்கூடிய மர்காசி அப்படின்னு ஒரு பேங்க், அதாவது அவங்களுடைய ஈரானுடைய சென்ட்ரல் பேங்க், அந்த சென்ட்ரல் பேங்க் நீ தடை போட்டு வச்சிருக்க, அதனுடைய பணமே வர முடியல. அந்த சென்ட்ரல் பேங்க் வழியாகவும் எங்களுக்கு பணம் எல்லாம் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய ராணுவ அதிகாரிகள், அது மட்டும் இல்லாம அரசியல் தலைவர்கள் அவங்களுடைய பணத்தை எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களாம். எடுக்க முடியாதவாறு பேங்க் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த தடையெல்லாம் நீ நீக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஈரான் வச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சர்வதேச அளவில் சொல்றாங்க. ஈரானிய மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாத பிரச்சனை சந்திச்சாங்க இந்த தடை போட்டனால. அதே மாதிரி அவங்களுடைய பொருட்களுடைய விலை அதிகரிச்சிச்சு, பொருளாதாரம் மிகப்பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் அமெரிக்கா போட்ட தடைனால தான். இந்த தடையினுடைய உச்சபட்சம் எந்த அளவுக்குன்னா, இன்னைக்கு யாராவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காக்காரங்க இன்னைக்கு போடுற தடை எப்படின்னு சொன்னா, யாராவது ஈரானியர்கிட்ட போய் ஆயில் வாங்கினா, ஆயில் வாங்குறவனுக்கு சேர்ந்து தடை, அவன் மேலே நான் ஃபைன் போடுவேன். இவன் யாரெல்லாம் நல்லவன் நினைக்கிறானோ அவன்லாம் நல்லவனா இருக்கணும், அவன் நம்மளும் சேர்ந்து சொல்லணும், அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லணும். இவன் யாரையெல்லாம் கெட்டவனு சொல்றானோ அதான் நம்மளும் கட்டவன் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தி வச்சிருக்கான். இந்த தடையை நீக்க சொல்றாங்க. கடந்த முறையில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க பணம் இப்போ எங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய தடை, அதே மாதிரி லெபனான் மேல் விதிச்சிருக்கக்கூடிய இந்த தடைகள் இது நீக்கப்படணும். அதே மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க, இழப்பீடுகள் எங்களுக்கு வழங்கப்பட வேணும். எங்களுடைய உள்கட்டமைப்பை தாக்குன மினாபாங்கிற ஒரு பகுதியில், தையிபாங்கிற ஒரு பிரைமரி கேஸ் ஸ்கூல்ல தாக்குன 170 குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க. இது மாதிரி எங்க உள்கட்டமைப்புகளை தாக்குனேல, அந்த உள்கட்டமைக்கு எங்களுடைய இழப்பீடு வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை ஈரான் பிரதானமான இந்த 4 கோரிக்கைகளை வைத்திருக்காங்களாம். சரி, இந்த 4 கோரிக்கை வச்சா என்ன ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இந்த இழப்பீடு சார்ந்த ஒரு தகவலை சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கஸ்ஸாவில் இதை விட மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை செஞ்சாங்க. அமெரிக்காக்காரன் கொடுக்காம இதை செய்யலை. ஏன்னா எவ்வளோ இவன் ஆயுதங்களை கொடுத்தான்னா 17.4 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு ஆயுதங்களை அமெரிக்காக்காரன் தான் இஸ்ரேலுக்கு கொடுத்தான். அப்படி கொடுத்து கஸ்ஸாவில் அழிச்சாங்கல்ல, அந்த பகுதியில் போய் போர் நிறுத்தம் வந்ததுக்கு அப்புறம் அதை புலநிர்ணயம் செய்யணும், கட்டமைக்கணும், யாரெல்லாம் பணம் தர்றீங்கன்னு சொல்லி இவங்க கேட்குறப்ப இந்த ஜேடி வான்ஸ் இப்போ போயிருக்கு. ஜேடி வான்ஸ் என்ன சொன்னான்னா, அதெல்லாம் அரபுலக நாடுகள் தான் கொடுக்கணும், அடிச்சது இவன், அடிக்க சொன்னது இவன், பாதுகாப்பு இவன், ஆனால் அரபுலக நாடுகள் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னவன் தான் ஜேடி வான்ஸ். அப்ப இந்த போர் நிறுத்தத்தில் இழப்பீடுகள் ரீதியா இப்படி சொன்ன ஒரு ஆள் எப்படி நடந்துக்குவான்னு நீங்களே பார்க்கும்போது புரிஞ்சு கொள்ளலாம். அதனாலதான் ஹர்முஸ் ஜலசந்தி வழியாக இன்னைக்கு போகக்கூடிய ஆயில் டேங்கருடைய எண்ணிக்கை குறைஞ்சு போயிருக்கு. எந்த அளவுக்குன்னா, போர் இருக்கிற சமயத்துல கூட 138 ஆயில் டேங்கர் கப்பல் எல்லாம் போனது. இன்னைக்கு 5-6 கப்பல்கள் தான் போகக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால கச்சா எண்ணெயுடைய ரேட்டு $100 $101 அளவுக்கு இன்னைக்கு ரேட்டு போயிடுச்சுங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க. குறிப்பா ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த போர்ல இந்த பேச்சுவார்த்தை சரியான கோணத்துல போதா இல்ல தவறான கோணத்துல போதா, அதாவது பேச்சுவார்த்தை முறியுதா இது சக்சஸ் ஆகுதா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கச்சா எண்ணெயுடைய ரேட்டை பாருங்க, அதை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரேல் இன்னைக்கு தன்னுடைய வெறியாட்டத்தை லெபனான்ல ஆடிக்கிட்டு இருக்கிறான். வெறியாட்டம், கெட்டச்ச எட்டங்கள் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியெல்லாம் போய் அடிக்கிறான். அங்க இருக்கக்கூடிய ரெட் கிரசன்ட் அமைப்பை சேர்ந்த பணியாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே ஒரு பேட்டியை கொடுக்குறாங்க. நான் யாரா, நான் ஹிஸ்புல்லாவா, நான் சாதாரண மனிதன்டா, நான் ஒரு லெபனான் வாசி, என்ன நீ அட்டாக் பண்ணிட்டு இதுவெல்லாம் ஏற்கனவே சொல்லுவாங்கல்ல, கஸ்ஸாவில் என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க அடிச்சா அதெல்லாம் ஹமாஸுடைய கட்டளை மையங்கள், ஹாஸ்பிட்டல் அடிச்சாலும் அதுவும் ஹமாஸுடைய கட்டளை மையங்கள் அப்படின்னு பச்சையா போய் சொன்னாங்கல்ல. அது மாதிரி லெபனான்ல சொல்றப்ப இன்னைக்கு அங்க இருந்து ரெட் கிராசன்ட் அமைப்பை சேர்ந்த அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ இன்னைக்கு வைரலா இருக்குங்க. என்னன்னா பாத்தீங்கன்னா, இப்படி சொல்வது பொய், நாங்க அப்பாவி மக்கள், நாங்க ஹிஸ்புல்லாக்கள் அல்ல அப்படிங்கிற செய்தி அங்க இருக்கக்கூடிய லெபனான் வாசிகள் சொல்றாங்க. பதிலுக்கு ஹிஸ்புல்லா மக்கள் பாதிக்கப்படுறப்ப
தங்களுடைய தளங்கள், அவங்களுடைய தளங்கள் பாதிப்புக்கு உள்ளாகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து அடியே வாங்கல, அவங்களுடைய ராணுவ தளங்கள்லாம் பாதிப்புக்கே உள்ளாகல அப்படிலாம் சொல்ல முடியாது. உண்மையில அவங்க பாதிப்பு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உள்ளாகிட்டு இருக்கனால அவங்க திரும்படி அடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு அடியை வாங்கிக்கிட்டு கிட்டத்தட்ட 2023 அக்டோபர் 10ல இருந்து இந்த போர்ல அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. காசா மக்களுக்காக தொடர்ந்து போராடி இருக்கக்கூடியவங்க பல இழப்புகளை சந்திச்சாங்க. ஃபுவாட் சுக்கர், ஹசன் நசரல்லா பல பேர் இருந்தாங்க. இப்ப நயீம் காசிமனுடைய மருமகன் யூசுப் அவர் கூட 2 நாளைக்கு முன்னாடி பில்டிங்ல குண்டை போட்டு சாகடிச்சிட்டாங்க. இந்த இழப்புகளுக்கு மத்தியில தான் இன்னைக்கு லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் அடிச்சிருக்கக்கூடிய பகுதிகளில் அடிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் மெத்துலா, கிரியாத் சோம்னா போன்ற நகரங்கள்லாம் என்ன நிலை ஏற்பட்டிருக்குன்னா இஸ்ரேல்ல அங்க வந்து ஒரு பவர் கட் ஆகி இருளில் இஸ்ரேல் மூழ்கியது. இன்னைக்கு இதை மக்கள் கொண்டாடுறாங்க. இஸ்ரேல் இருளில் மூழ்கிறதா? அதை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா அப்படின்னு இன்னைக்கு நெட்டிசன்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க செய்யக்கூடிய அநியாயங்கள் அவ்வளோ. நம்ம பார்த்தோம் 2 நாளைக்கு முன்னாடி இந்த போர் நிறுத்தம் வந்த உடனே தான் வெறியாட்டத்தை கொண்டு போய் அப்படியே லெபனான் மேல அடிச்சான்ல, அங்க இறந்து போன மக்கள் மட்டும் இன்னைக்கு தகவல் வந்திருக்கு 303 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. 10 நிமிஷத்தை போய் அடிச்சிருக்கான். அதுவெல்லாம் ராணுவ தளவாடங்கள்னு பச்சையா போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். தொடர்ந்து லெபனான் என்ன பண்றாங்கன்னு சொன்னா கிரியாத் சோம்னா உட்பட பல இடங்கள்ல இன்னைக்கு இஸ்ரேல அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய நிலைமை உலக அரங்கில மிகப்பெரிய கேவலத்தை சந்திக்கிறாங்க. பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய ராணுவ வீரராக இருக்கக்கூடிய ஒருத்தவன், அவன் பேர் பாத்தீங்கன்னா ஓபர். இவன் 2014 என்ன பண்ணிருக்கான்னு சொன்னா காசாவுல மிகப்பெரிய அட்டூழியத்தை கட்டவிழ்த்து விட்டுருக்கான். பல மக்களை கொண்டு குவிச்சிருக்கிறான். இன்னைக்கு இது விஷயமா இவன் இத்தாலிக்கு போக இருக்குது, ஏதோ ஒரு வேலையா போக இருக்குது. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிந்து ரஜப்னு ஒரு 6 வயசு குழந்தையினுடைய வரலாறு நம்ம பேசியிருந்தோம். அந்த குழந்தை எப்படி கொல்லப்பட்டது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருந்தோம். உண்மையிலே கேட்கறது ரொம்ப கடினமான செய்திகள்ல ஒண்ணு. அந்த ஹிந்து ரஜப் அப்படிங்கிற பேர்லயே ஒரு அறக்கட்டளை தொடங்கப்பட்டுச்சு. அந்த அறக்கட்டளை வழியாக இந்த ஓபர் அப்படிங்கிறவனுக்கு எதிராக இன்னைக்கு சம்மன் தாக்கப்பட்டிருக்கு சர்வதேச அளவுல. அதனால ஓபர் இன்னைக்கு நம்ம இத்தாலிக்கு போலாமா வேணாமா, நம்மளை கைது செஞ்சுட்டா என்ன ஆகுறது அப்படின்னு இன்னைக்கு அவன் பயந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிற செய்தியும் கிடைச்சிருக்கு. கூடுதலா நீங்க சந்தோஷப்படுற மாதிரி இன்னொரு செய்திங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பென்டகன்ல இருக்கக்கூடிய பென்னி ஜான்சன் ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நெத்தனியாகு பிப்ரவரி 11 இங்க வந்தாரு. மொசாட்டினுடைய அமைப்பு நெத்தனியாகு இங்க வந்தாங்க. வந்து என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப்பை மைண்ட் வாஷ் பண்ணி ட்ரம்ப்பை இது இப்படித்தான் நம்ம இந்த போர்ல அடிச்சா ரிஜிம் சேஞ்ச் வந்துடும், பதிலுக்கு உங்களை அதிகமாலாம் அடிக்க மாட்டாங்க, லைட்டா தான் அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான வாக்குறுதியை கொடுத்தாரு. அவங்க வெளுத்து எடுத்துட்டாங்க எங்களை. செம்மடியில கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் கணக்கு பார்த்து சொல்றாங்க $745 மில்லியன் செலவாயிருச்சு. அதனால பதறி அடிச்சு இன்னைக்கு ஜேடி வான்ஸ் உட்பட விட்காஃபர் உட்பட பல பேர் இஸ்லாமிய பார்த்து போயிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு பெரிய பாதிப்பை சொல்லி இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டான் ட்ரம்ப். இனிமேல் ராஸ்கல் காலை வச்சுன்னு வச்சுக்க பண்டானுக்குள்ள உன்னை அடிச்சு துரத்திடுவோம்டா, பொய்ய சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி பென்னி ஜான்சன் இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கதும் சர்வதேச அளவுல பேசு பொருட்களை ஒன்றா இருக்குதுங்க. இதுக்கிடையில பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. லெபனான் அத்துமீறி தாக்கிக்கிட்டு இருக்கான். ஒப்பந்தத்தில் உள்ளதுதான், அதை மீறி தான் தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லி பாகிஸ்தானுடைய பிரதமரை இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ட்ரம்பினுடைய மனைவி மெலானி வேகமா பதறி வந்து ஒரு தகவலை சொல்லுது. எனக்கு எப்சினுக்கு எந்த தொடர்பு இல்லை. ஏமா பதற? ஏன் கேட்குறாங்க. இல்லை நீங்க விருந்து சாப்பிட்டீங்களா போனீங்களா? அது எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க விருந்துன்னு, நாங்கள் போய் சாப்பிட்டோம். அப்படி முன்ன பின் தெரியாத ஆள் அழைப்பு கொடுத்தா போயிடுவீங்களா? எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்படின்னா எங்க தமிழ்நாட்டில் கேடி ராவன்லாம் நிறைய விருந்து கொடுப்பாரு அப்படின்னு பல பேர் கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மெலானியனுடைய வீடியோ ஏன் வரணும்? இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இன்னைக்கு பார்த்தா அமெரிக்காவினுடைய பல ஜேடி வான்ஸ் விட்காஃபர் உட்பட பல பேர் வந்து இன்னைக்கு இஸ்லாமாபாத் போயிருக்கிறாங்க. ஒப்பந்தம் நடந்துகிட்டு இருக்கப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல இன்னைக்கு எப்ஸ்டீனோடு தொடர்புடைய ட்ரம்பினுடைய 3வது மனைவி மெலானியாவினுடைய செய்தி வருது. அப்ப இதை பார்க்கலையே ஒரு நிர்பந்தத்துக்கு அமெரிக்கா உள்ளாக்கப்படுது. நம்மால் இருக்கிறாப்புல, நம்மால் யாரு? ட்ரம்ப். அவரும் கோட்டை கழட்டி இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தினுடைய பின்னாடி பக்கம் எப்ஸ்டீனுடைய ஃபைல்கள் செயல்படுது அப்படின்னு பரவலா கருதக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியா
இந்தியாவுக்கு இன்னைக்கு டெஹ்ரான்ல இருந்து ஒரு விமானம் வந்திருக்குது. மகான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தனியார் பிரைவேட் லிமிடெட் இருக்க மாதிரி தெரியுதுங்க விமான சர்வீஸ்ல. இது டெஹ்ரானுடைய அமைப்பு, டெஹ்ரான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இவங்க இன்னைக்கு விமானத்தை சேஃபர் சைடா இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. 2 விமானம் ஈரான் தரப்புல இருந்து, டெஹ்ரான் தரப்புல இருந்து இன்னைக்கு அவங்களுடைய ரோட்வேல அவங்களுடைய ஏர் ஸ்பேஸை பயன்படுத்தியிருக்காங்க. அது 2 இடம் வந்திருக்கு. ஒன்று இந்தியாவுக்கு, இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தாருக்கு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது நம்மளுக்கு வருந்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாகிஸ்தான்காரன் ஒரு ஒப்பந்தம் போட்டு அவனுடைய பேச்சு உலகத்தளவுல பேசு பொருளா இருக்குன்னா, நம்ம இந்தியா வந்திருக்கணுமா இல்லையா, பேசியிருக்கணுமா இல்லையா? அப்படின்னு தானே ஒவ்வொரு இந்திய குடிமகன் நினைப்பான். ஏன் இல்லாமல் போச்சு? இஸ்லாமிய நாடுக்குள்ள போய் பேசினா ஓட்டு போயிருமா அப்படிங்கிறதானே என்னமா இருக்கும், வேற என்னவா இருக்கும்? இதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் கிடைக்காம போயிருக்குமே. பாய் இதனால என்ன பாய் லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையும் தெரிஞ்சுக்கங்க. நீங்க போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுறப்ப அந்த சமயத்துல அந்த ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல 174 பில்லியன் USD அளவுக்கு கச்சா எண்ணெயை அந்த செகண்ட்ல வித்து தீத்த யாரு? ஒன்று பாகிஸ்தான்காரனா, இன்னொன்று அமெரிக்காக்காரனாங்கிற பேச்சும் போய்கிட்டு இருக்கு. அதனால இதுல ஒரு பயன் பெற்றிருக்கலாம், இந்தியர்கள் ஒரு பயன் பெற்றிருக்க முடியும் அப்படிங்கிறது பொதுவாக உள்ள கருத்துக்கள்ல ஒன்னா இருக்குது. இதுக்கடல பார்த்தீங்கன்னு சொன்னா UAE அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய அல்ல கைகள் இந்த பேச்சுவார்த்தை எப்படியாவது தடை செஞ்சிடணும். ஏன்டா இந்த எண்ணம் உங்களுக்கு? திருந்தவே மாட்டீங்களாடா நீங்க? ஏன்டா இப்படி இருக்கிறாங்க? போற போக்க பார்த்தா நம்ம டிவிக்கே இருக்கான்ல விஜய், அவனை விட இவங்க மேல போயிடுவாங்க போல, அந்த மாதிரி இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப பாகிஸ்தான்ல இந்த பஞ்சாயத்து நடக்குது. பாகிஸ்தான் எங்களுக்கு கடன் தரணும், 3.5 பில்லியன் USD அளவுக்கு எங்களுக்கு கடன் தரணும், அந்த கடனை கொடு, ஏன் அங்க பேச்சுவார்த்தை நடத்துற அப்படின்னு சொன்ன உடனே கத்தாரும் சவுதி போடுறா அந்த பேச்சுவார்த்தை நடக்கட்டும், நம்மளும் ஜேத்தாண்ட அழிவுது முட்டாப்பை கணக்கா பேசாதரா, நாங்க வேணா அந்த கடனை தர்றோம்டா அப்படின்னு இன்னைக்கு கத்தாரும் சவுதியும் சொல்லியிருக்காங்களாம். அந்த செய்தி இன்னைக்கு சர்வதேச அளவுல பேசு பொருளா இருக்குங்க. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், பொதுமக்கள் எப்படி இருக்கிறாங்க. அயர்லாந்துல அமெரிக்காவுடைய விமானம் C-130 800 கோடி ரூபாய், 1-2 காசு இல்ல, 800 கோடி ரூபாய் மதிப்புள்ள விமானத்தை ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு ஆள் மேலே ஏறி குத்துன்னு குத்துறான். டே இந்த விமானத்தை எடுத்துட்டு போய் தான் நீ குழந்தைகள்லாம் கொண்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி குத்துன்னு ஒரு ஆள் அந்த விமானத்தை கொடுத்துறான். அந்த வீடியோ இன்னைக்கு சர்வதேச அளவில் பேசு பொருளா இருக்கு. அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலை குனிவை ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சர்வதேச அளவில் பேசு பொருட்களை ஒன்றா இருக்குது. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்ல முக்கியமானது ஒண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோனுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம சொல்கிறதுக்கான காரணத்தை நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இந்த செய்திகள் உலகத்தளவில் பேசு பொருளாக மாற்றப்படணும், இன்னும் பிற மக்களுக்கு இந்த செய்தி போகணும். இதனால் உங்களுக்கு அந்த மக்களுடைய வழியை நீங்கள் பிறர் கடத்துனீங்க, கொண்டு போய் சேர்த்தீங்க அப்படிங்கிற ஒரு நன்மை இறைவன் புறத்திலிருந்து இறைவன் நாடினால் வழங்கப்படும் அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். காசா மக்களுடைய கண்ணீர் கதையில் ஈசுதீன் லூலு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டாக்டராக இருந்த ஒரு சகோதரனுடைய 21 வயசு மதிக்கத்தக்க ஒரு சகோதரனுடைய வாழ்க்கை வரலாறு தான் ரொம்ப சுருக்கமாக நம்ம அறிய இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா இவர் காசாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கிறாரு. போர் ஆரம்பித்த 3வது நாளில் இவருடைய வீட்டில் குண்டு போடப்படுது. குண்டு போடப்பட்டவுடனே எதுவுமே எடுக்க முடியல. செல்ஃபோனும் அவர் படிச்சுக்கிட்டு இருந்த அந்த லாஸ்ட் இயர் சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குது, அந்த சர்டிஃபிகேட்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டுட்டு வெளியில் ஒடியாந்தா எப்படி நிலை ஏற்படுதுன்னா, ஏன்னா இவங்க ஆப்கானிஸ்தானில் 1 வருஷத்தில் போட்ட குண்டை காசாவில் 1 வாரத்தில் போட்டாங்க. அதாவது ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா 1 வருஷத்தில் போட்ட குண்டை காசாவில் ஒரே வாரத்தில் போட்டாங்க இவங்க. அதுவும் குறிப்பாக வாடி காசா அந்த 20 கிலோமீட்டர் பகுதியில் போட்டாங்க. இந்த 20 கிலோமீட்டர் பகுதியில் தான் ஈசுதீன் லூலு அவருடைய வீடும் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு கட்டத்தில் தான் வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு. வாழ்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லாத சூழ்நிலையில் அலைஞ்சு திரிஞ்சு வீடு இல்லாமல் தெருக்கள் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் நவம்பர் மாதம் 2023 அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு முற்றுகை ஏற்படுது. மக்களுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது, மக்கள் அங்கே அடிபட்டு ரொம்ப வர்றாங்க, தேவைகள் இருக்குது அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வந்தவுடனே இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், இவரும் ஒரு குடும்பத்தாரும் பயம் இருக்கிறப்ப உயிர் போகிறதுக்கு சாத்தியக்கூறு அதிகமாக உள்ள அந்த அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் டெம்பரவரியாக டாக்டராக போகிறதுக்காக உள்ளே போகிறார். சம்பவத்தை விவரிக்கிறாரு. போக நாட்கள் ரொம்ப கடுமையாச்சு. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டலில் 7000 பேர் உள்ளே இருந்தாங்க. உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களால் வெளியில் வர முடியலை. காரணம் என்னென்னா, பல பேருக்கு இந்த ஆக்சிஜன், வெண்டிலேட்டர் இதெல்லாம் இருந்தாங்க.
இவங்க எல்லாத்தையும் வெளியில் வர சொன்னாங்க. அப்படி வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. முற்றுகை அதிகமாகி கரண்ட்லாம் கட் பண்ணாங்க. நீங்களாம் கேள்வி காசாவுடைய வரலாறு படிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரண்ட்லாம் கட் பண்ண உடனே எந்த நெட்வொர்க் எதுவுமே இல்லை. அங்கே அந்த வென்டிலேட்டரில் இருந்த நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். என்னுடைய வாழ்நாள் எப்படி கழிஞ்சிச்சுன்னு சொன்னால், கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவர் அந்த முற்றுகையிலே இருக்கிறாரு. இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் அங்கே இருந்த டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட சொல்கிறத பார்த்தா ஒரு 4-5 பேர் மாதிரி தெரியுது. 5-6 பேர் இருந்துக்கிட்டு இரவு நேரமெல்லாம் தண்ணியை குடிச்சிக்கிட்டு பகல் முழுவதும் நோன்பு வச்சு நோன்பு திறக்கிறதுக்கு பேரிச்சம்பழத்தை கொஞ்சம் பேரிச்சம்பழம் தானா இதையே வச்சு 14 நாட்கள் நாங்கள் அப்படியே கழித்தோம். 14 நாட்கள் கழித்து முடித்தோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. அதாவது அல் அரபு அகலி மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நயீம்ங்கிற டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி அவர் முதல்ல சொன்னது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நீ பொறுமைக்காரு யூசுதீன், இஸ்ரேல் போட்ட குண்டில் உன்னுடைய தந்தை சமீர் 32 வயசு அவர் மரணிச்சிட்டாரு. உன்னுடைய அண்ணன் உசைபா அவருடைய மனைவி ராணா, அந்த ராணாவுக்கு 2 மாதம் கர்ப்பிணி அவங்க ராணா. அதே மாதிரி இந்த தன்னுடைய சகோதரனுடைய குழந்தை ரீம் 5 வயசு குழந்தை, அந்த யூசுனுடைய மாமா, இப்படி எல்லாரும் சேர்ந்து அதில் கொல்லப்பட்டுட்டாங்க. ஆனால் ஒன்று இறைவனுடைய நாட்டம், உன் தாயார் மட்டும் பொழைச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தியை சொன்னோன்னே யூசுப் என்ன செஞ்சுருப்பான்னு நினைக்கிறீங்க? அவர் சொல்கிறார், அப்படியே நான் ஃபோனை போட்டுட்டு நேராக ஒது செய்ய ஓடுனேன். தொழுகிறதுக்காக ஒது செய்வாங்க. இது பள்ளிவாசல் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, முஸ்லீம்கள் போகிறத. தொழுகிறதுக்கு முன்னாடி ஒழு என்று சொல்லுவாங்க, அதை செய்யணும். சொல்லுது இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபோனை நான் கீழே போட்டுட்டு உடனே நான் போய் ஒழு செஞ்சு தொழுது இறைவன்கிட்ட நன்றி செலுத்தினேன், என் தாயாரை உயிரோடு வச்சுருந்ததுக்காக. பிறகு இந்த முற்றுகையெல்லாம் நீக்கப்பட்டு நான் என்ன பண்ணேன்னா, என் தாயாரை தேடி போனேன். அம்மாட்ட ஃபோனின்னு எதுவுமே இல்லை. அகலி மருத்துவமனைக்கு தான் நான் போகிறேன். போனால் தேடிக்கிட்டே இருக்கேன், அம்மா எங்கள் அம்மாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியல. ஆனால் பார்த்தா எனக்கு பக்கத்துலேயே தான் அம்மா இருந்திருக்காங்க. என்னால் கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னென்னா, இடிபாடுகளுக்கு கீழே இருந்தனால என் தாயாருடைய முகம் எனக்கு தெரியலை, செதஞ்சு போயிருந்துச்சு. அப்படியே வீங்கி கண் அடையாளம் தெரில. என் தாயார் நான் தட்டி எழுப்பினவுடனே அவங்களுடைய ஒத்த கண்ணில் பார்க்குறாங்க. உடல் முழுவதும் காயங்கள். ஒத்த கண்ணில் பார்த்து 2 பேரும் தாயும் பிள்ளைன்ற கட்டி பிடிச்சி அவங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. எனக்கு குடும்பத்துக்கு யாருமே இல்லை, அவங்க 2 பேர் மட்டும்தான். எல்லாருமே மௌத்து, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஆறுதல் சொல்லிக்கிறாங்க. அப்புறம் ஆறுதல் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வெளியில் வர்றாரு யூசுப். ஒரு முடிவு எடுக்கிறாரு. சமீர் தந்தை 32 வயசு தான் சமீர். அவர் தந்தை சொல்லுவாராம், எப்பா நீ எப்படியாவது சர்டிஃபிகேட் வாங்கி நல்ல டாக்டராகி மக்களுக்கு சேவை செய்யணும்ப்பா, இதான்ப்பா வளர்ச்சி அப்படின்னு சொன்னாராம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, சமீர்னு ஒரு அறக்கட்டளை தொடங்குறாரு ஈசுதீன். அது வழியே நிறைய பொருளாதாரத்தை எடுக்கிறார் வெளிநாட்டிலேருந்து. அங்கே பாதிக்கப்பட்டிருக்கூடிய மக்கள் எல்லாத்துக்கும் உதவுறாரு. நம்ம தான் கஷ்டத்தில் இருக்கோம், மக்களை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக பலருக்கு போய் பொருட்களை வாங்கி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் டாய்ஸை வாங்கி கொடுத்து எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்துறாரு. இந்த செய்தி அப்படியே படம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்க அல் ஜஸீராவுடைய நிபுணர்கள் சொல்றாங்க, இவர் பேசிக்கிட்டே இருக்கிறப்ப தூரத்திலும் ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, யா ஹபீபி என்ன நேசத்துக்குரியவரே, அல்லாஹ் உன் செயலை ஏற்றுக்குவானாங்க, இறைவன் உன் செயலை புரிந்திக்குவாங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, என் தந்தை எதை விருப்பப்பட்டாரோ, நான் எப்படி டாக்டர் மக்களுக்கு சேவை செய்ய விருப்பப்பட்டாரோ அந்த பணியில் நான் பின்தொடர மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக நின்று அவருடைய பேச்சு, அவருடைய சொல் இன்னைக்கு உலகத்தளவில் பேசு பொருளாக இருந்த விஷயங்கள் ஒன்றுங்க. இவர் தாங்க ரியல் ஹீரோ. இன்னைக்கு ஹீரோங்கிற பேரில் சில பேர் வந்திருக்காங்கல்ல, அவன் பொண்டாட்டியே பார்க்க மாட்டான், புள்ளையே விட்டுட்டு வந்துடுவான், புள்ள பேரில் கடனை எழுதி வச்சிருவான். ஆனால் நாட்டு மக்களுக்கு சேவை பண்ணுறேன்னு வர்றான். நாட்டு மக்களுக்கு சேவை பண்ண வேற மக்களை தீவிரவாதிகளை காட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி விஜய் அயோக்கிய பையன், இவனெல்லாம் ஹீரோவா ஏத்துக்கிறது மிக மிக தவறுகளில் ஒன்றா இருக்குது. இதை நம்ம நினைக்கணும். ஈசுதீன் உண்மையிலேயே ஒரு ரியல் ஹீரோவா இருக்கிறாரு. இது மாதிரியான காசா கண்ணீர்கள் உட்பட களத்தில் நடக்கக்கூடிய சர்வதேச செய்திகளை அறிந்து கொள்வதற்காக மறந்துடாம நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.